பா அவதானே என்ன ஏமாத்திருக்கா. அவ எப்படி போலீஸ்க்கு போவா? அதானே நம்ம குடும்பத்தை ஏமாத்துறதுக்கு அவளதான் ஜெயில தூக்கி போடணும். முதல்ல டைவர்ஸ் கிடைக்கட்டும். முதல்ல நான் அந்த வேலையை தான் செய்ய போறேன். இங்க யாருங்க முத்து மீனா? என்னடா போலீஸ் உங்களை தேடி வந்திருக்கு? நான் தான் சார் முத்து. அவன் மீனா. என்ன சார் விஷயம்? உங்க 2 பேரையும் இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு. ஒரு விசாரணை இருக்கு. என்ன சார் விசாரிக்கணும்? முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க. உங்க மேல ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களா? யார் சார் அப்படி கொடுத்தது? குடும்ப தகராறுல ரோகிணின்னு ஒரு பொண்ணை அடிச்சிருக்கீங்க. அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதான் விசாரணைக்கு கூப்பிட வந்திருக்கோம். ரோஹிணி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காளா? நீ சொன்ன சரிதான்ப்பா. இந்த பார்லர் நம்ம வேலையை கட்டி விட்டுருச்சு. நாங்க அடிக்காமலே எப்படி பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு பாருப்பா. இதுக்கு தான் நான் முதல்லயே சொன்னேன் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு. போலீஸ் கிட்ட போற அளவுக்கு அவனுக்கு தைரியம் வந்துருச்சா? அவ என்ன பெரிய உத்தமியா? அவ கதையை கட்ட நாரிடும். நீங்க 2 பேரும் முதல்ல ஸ்டேஷனுக்கு வாங்க. சார் அந்த பொண்ணுக்கு எங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது உண்மைதான். ஆனா இவங்க 2 பேருக்கு சம்மந்தமே இல்ல. ஆமா சார், அவ ஃபேக்கா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. ஆக்சுவலா அவ தான் எங்க எல்லாரும் ஏமாத்திருக்கா. அதெல்லாம் எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசுங்க. நான் எதுக்கு வரணும்? இவங்க மேல தானே கம்ப்ளைண்ட். அவங்கள தான் சொல்றேன். பாத்தியாப்பா, இவனாலதான் நாங்க மாட்டிருக்கிறோம். எப்படி கலந்துக்கிறான் பாருப்பா. சார் நிஜமாவே இவங்க 2 பேரும் அந்த பொண்ணை அடிக்கல சார். இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு வர சொல்லிருக்காரு. கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணு ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருக்கு சார். நீ ஒன்றும் பயப்படாதப்பா. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் எதுவும் தப்பு பண்ணலப்பா. உண்மை நம்ம பக்கம் இருக்கும்போது யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லப்பா. நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். நீ முன்னால் போ. நீ எங்கெல்லாம் வரானப்பா. இந்த பார்லரமா நம்மளை பழி வாங்கன்னு பாக்குது. நாங்க போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட உண்மையை எடுத்து சொல்றோம். எங்களுக்கு எதுவும் ஆகாது. நாங்க போயிட்டு வந்துடுறோம். மாமினா போயிட்டு வர மாமா. ஜாக்கிரதாங்க. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன். ரோகிணி சாதாரணமானவல்ல. அவளை காப்பாத்திக்கிறதுக்காக அவ என்ன வேணாலும் செய்வா. இப்ப பாத்தியா போலீஸ் வரைக்கும் போயிட்டா. அவ என்ன வேணாலும் செய்யட்டுங்க. அதுக்கு மேல எனக்கு செய்ய தெரியும். அவ பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படுறவன் நான் இல்ல. நானும் எல்லா ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். வக்கீல கூட பார்த்து பேசிட்டேன். சீக்கிரமே இந்த குடும்பத்துல இருந்து அவளை மொத்தமா அறுத்து விடுறேன். அதுக்கப்புறம் அவ என்ன செய்யறான்னு பாப்போம். இந்தப்பா இது சாப்பிட்டு. அம்மா கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போலாம். சார் இவங்க தான் சார் அந்த 2 பேர். ஓ, நீங்க தான் அந்த ரவுடி ஜோடியா? சார் நாங்க ரவுடிலாம் இல்லை சார். நீங்க பண்ண வேலைக்கு வேற என்ன சொல்றது? அம்மா இங்க வாங்க. இந்த பொண்ணு உனக்கு என்ன உறவு சொல்லியா? என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் சார். அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அண்ணி தானே? அண்ணியை இப்படிதான் அடிப்பியா? சார் அண்ணி மாதிரிலாம் இது என்னைக்குமே நடந்துக்கிட்டது இல்லை சார். அதனால புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து அடிப்பீங்களா? சார் நாங்க அடிக்கலாம் இல்ல சார். அம்மா அந்த பொண்ணோட கோலத்தை பாருமா. 2 பேரும் சேர்ந்து ஒரு வண்டியில கூட்டு போய் அடிச்சிருக்கீங்க. உங்க வேண்டப்பட்ட ஆளுங்களே கூட்டு வந்து அடிக்க சொல்லிருக்கீங்க. சார் 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 இதெல்லாம் பச்சை போய் சார். இன்னும் போய் தான் போயிருக்கல. நீ திரும்ப மாட்டியா? என்ன நான் இருக்கும்போது மிரட்டுற? சார் இவ பொய் சொல்றா சார். நாங்க இவள அடிக்கலாம் இல்ல சார். தப்பு பண்ணவங்க என்னைக்குமா ஒத்துக்கிட்டு இருக்கீங்க? குடும்ப தகராறுனா ஆளுங்களை கூட்டு போய் அடிப்பீங்களா? முருகா சார் இவங்க 2 பேர் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு. ஓகே சார். ஏய் ரோஹிணி, நாங்க அவனை அடிச்சோம். ஏன் இப்படி அபாண்டமா பொய் சொல்ற? நீ பண்ண ஃப்ராட் தந்துக்கற மாட்டிக்கிட்ட. இப்போ எங்களை பழி வாங்குறியா? சார் இவங்க 2 பேரும் தான் சார் என்ன அடிச்சாங்க. இவங்களால என் உயிருக்கே ஆபத்து வந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. ஏமா நிறுத்துமா. சார் ஐயா விடுமாடல. ஐயா விடுமா. சார் சார் என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து இவங்க தான் சார் என்ன பிரிச்சு வீட்டை விட்டே விரட்டிட்டாங்க. இனிமே அவர் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லி என்ன விரட்டி அடிச்சிட்டாங்க. சார் இவங்க 2 பேருக்கும் தண்டனை கிடைக்கணும் சார். ஐ வாண்ட் ஜஸ்டிஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ். அடேங்கப்பா மீனா எப்படி கதை நடக்குது பாரு. ஏமா நீ பயங்கரமான ஆள்தாம்மா. பொய்யெல்லாம் அவ்வளவு அசால்ட்டா அடிச்சு விடுற. யோ அப்ப இவங்களை யாரும் அடிக்கலாங்கறியா? சார் நாங்க அடிக்கல சார். சார் இவங்க தான் சார் போய் சொல்றாங்க. இப்படி ஒருத்தங்களை போட்டு அடிக்கிறது இவங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்ல சார். இந்த ஆளு சின்ன வயசுல ஒரு மர்டர் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு சீர்திருத்த பள்ளிக்கு போயிட்டு வந்தவ சார். நீங்க வேணா உங்ககிட்ட இல்லன்னு சொல்ல சொல்லுங்க சார். சார் இவ்வளவு சாதாரண பொண்ணெல்லாம் இல்ல சார். பூ கட்டுறங்கிற பேர்ல ஒரு கிரிமினல் கூட்டத்தையே சேர்த்து வச்சுக்கிட்டு நிறைய மண்டபத்துக்காரங்களை மிரட்டி இந்த பொண்ணு ஆர்டர் வாங்கிட்டு இருக்கு சார். கூடாதுன்னு சொல்லி என்ன கொல்ல பாக்குறாங்க சார். என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார். எப்படி இந்த அளவுக்கு கேவலமா இருக்க நீ? மனசாட்சி இல்லையா உனக்கெல்லாம்?
இந்த ஆஸ்கர் அம்பாஸ்டர் காரன் ஏதோ ஒரு அவார்டு இருக்குதாமே அது எனக்கு வாங்கி கொடுங்க சார். இப்படி ஒரு ஆக்டிங்க நான் சினிமாவில் கூட பார்த்ததில்ல சார். யோ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத முருகா. இவங்க 2 பேர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கோர்ட்ல சப்மிட் பண்ணோம். அட்டெம்ப்ட் மர்டர்னு எழுது. சார் நாங்க எதுவுமே பண்ணல சார். எதுக்கு சார் எங்க மேல கேஸ் போடுறீங்க? ஏன்னா எதுக்கு நீ ஒருத்த கெஞ்சிட்டு இருக்கிற? நம்ம எதுவும் தப்பு பண்ணல. நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ வா. ஹலோ எங்க நீ சொன்னா பேசாம இரு. சார் சார், நீங்க எழுதிக்கோங்க சார். என்னாச்சு உனக்கு? என்னாச்சு என்னமாச்சு? வாயில ஏதோ மாட்டி பாரியா என்னன்னு பாரியா? என்னமாச்சு? அக்கா, ஒரு நிமிஷம் எடுக்கா. அவ்வளவுதான்டா அவ்வளவுதான்டா. மூச்சு விடு, மூச்சு விடு, மூச்சு விடு. என்னாச்சு சார்? சார் காயத்ரி மேடம் பையனுக்கு மூச்சு விட முடியாம போயிடுச்சு சார். அப்படி ஒண்ணு இல்ல தம்பி தண்ணி கொடுப்பா. அவ்வளவுதான்டா அவ்வளவுதான்டா. மூச்சு விடு, மூச்சு விடு, மூச்சு விடு, மூச்சு விடு, மூச்சு விடு. ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லடா. அக்கா கூட்டு போய் உட்காருக்கா. சார் தண்ணி ஏதாவது கொடுங்க சார். சரியாயிடும்பா, பயப்படாத. இந்த தண்ணி தண்ணி கொஞ்சம் பொறுமையா குடி. தண்ணி கொடுங்க. குடி குடி குடி. தண்ணி குடி. குடிடா. ஒண்ணும் ஆகல. ஒண்ணு போ போ. போ. நல்லாச்சா? ஓகேவா? சூப்பர். அது வேற ஒண்ணும் இல்லக்கா. சிப்ஸ் அவன் தொண்டையில மாட்டிட்டு இருந்துக்குது. நான் உள்ள வரும்போது பார்த்தேன். பையன் நல்லா அள்ளி அள்ளி வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தான். அதான் அப்படி ஆறிடும். சரியாயிடும்டா. ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சொல்லி பாருங்க. ஏமா காயத்ரி பையனை பார்த்து பத்திரமா வீட்டுக்கு கூட்டு போங்க. சரி எல்லாம் கிளம்புங்க. எஃப்ஐஆர் போட்டியா? சார் இன்னும் போடல சார். எழுத ஆரம்பிக்கலாம்னு உட்காரும் போது அப்படி ஆயிடுச்சு. இப்ப போட்டுறேன் சார். இல்ல வேண்டாம் எழுதாத. சார் ஏன் சார் எஃப்ஐஆர் போட வேண்டாம்னு சொல்றீங்க? எனக்கு ஒரு நியாயம் வேணும் சார். அதெல்லாம் வாங்கிக்கலாம். சரி நீ சொன்னது உண்மையா பொய்யா? சார் உண்மைதான் சார். யாரோ ஒரு பையன் உயிர் போயிடக்கூடாதுன்னு 2 பேரும் துடிச்சு போய் காப்பாத்துறாங்க. இவங்க அவனை தூக்கிட்டு போய் அடிச்சு கொல்ல பார்த்தாங்களா? என்ன பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா? சார் உலகத்திலே அதிகமா போய் பேசுறவங்களுக்கான கின்னஸ் ரெக்கார்டு கொடுத்தா இந்த அம்மாக்கு தான் சார் கொடுக்கணும். அதெல்லாம் கணக்கெல்லாம் பேசும் சார். சார் நான் உண்மைதான் சார் சொல்றேன். ஒருத்தர் மேல பொய் கேஸ் கொடுக்கறதும் கிரைம் தான். ஏமாத்த கூடாது. சார் நான் ஏமாத்துறவெல்லாம் இல்ல சார். ஐயோ அப்புறம் நீ என்ன காந்தி வழியில வாழ்றவளா நீ? சார் நான் சொல்ல வேணான்னு பார்த்தேன். இது எந்த மாதிரி வேலை எல்லாம் பாத்துருக்கேன் தெரியுமா சார்? என் அண்ணனை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே இது கல்யாணம் ஆயிடுச்சு சார். கொஞ்சம் மாசத்துல இந்த புருஷங்காரன் இறந்துட்டான். அது மட்டும் இல்ல சார், இவளுக்கு ஸ்கூல் படிக்கிற அளவுக்கு பையன் வேற இருக்கான். ஆனா இது எல்லாத்தையும் மறைச்சு இது மலேசியாலே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு பொய் சொல்லி என் அம்மாவை ஏமாத்தி நம்ப வச்சு என் அண்ணனை கல்யாணம் பண்ணிடுச்சு சார். ஓ சீட்டிங் கல்யாணமா?